என்ன தமிழக அரசியல்ல ரூட் வேற மாதிரி போகுது. இப்படி சொல்ற மாதிரி தான் காலையில இருந்து ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருந்துச்சுங்க. என்னன்னா அதிமுக, பாமக, தேமுதிக இவங்க தொகுதி பங்கீட பத்தி பேச போறாங்க. பாமகவும் தேமுதிகவும் அதிமுக கூட கூட்டணி சேர போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நியூஸ் வந்துருச்சு. இத கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னப்பா பாமக, தேமுதிக பாஜக கூட தானே கூட்டணி சேருவாங்கன்னு நினைச்சோம். அவங்க கூட கூட்டணி சேர்ந்தாதான் பாஜகவுக்கு கொஞ்சம் வாக்குகள் அதிகமா வரும். இப்படி கூட்டணி இருக்குன்னு பார்த்தா திடீர்னு பாமக அதிமுக கூட போய் சேர்ந்துட்டாங்களே, இந்த மாதிரி கூட்டணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே இத பத்தி நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல ட்விஸ்ட் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, பாமக இருந்துகிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லங்க நாங்க தொகுதி பங்கீட பத்தி யாருக்கிட்டயுமே நாங்க பேச்சுவார்த்தை நடத்தல. ஃபர்ஸ்ட் நாங்க எங்க கட்சிக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தொகுதி பங்கீட பத்தியே யோசனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சு போச்சு, இப்ப வரைக்கும் பாமக அதிமுக கூட கூட்டணி சேர போறாங்களா இல்ல பாஜக கூட கூட்டணி சேர போறாங்களா அப்படின்றத முடிவு பண்ணல. அவங்கள பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்துல தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும் நமக்கு கிளீனா புரிஞ்சு போச்சு. இப்ப இதுதாங்க தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. இப்ப இந்த ஒரு விஷயத்துல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாமக பொறுத்த வரைக்கும் பாஜக கூட கூட்டணி சேர்ந்தாதான்ப்பா பெஸ்ட். ஏன்னா இது பிரதமரை முன்னிறுத்தி நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. சோ அப்படி இருக்கும்போது அவங்க அதிமுக கூட கூட்டணி சேர்றதை விட பாஜக கூட கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க 2 சீட் வின் பண்ணா கூட போதும். ஈஸியா அவங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும். சோ இதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவங்க பாஜக கூட கூட்டணி சேர்ந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எப்பா பாமக பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட தான்ப்பா கூட்டணி சேர்ந்தணும். ஏன்னா அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தாதான் பாமக நிறைய சீட்ஸ் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களோட கூட்டணி இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில அரசியல் வல்லுநர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்றாங்க. உண்மையிலே பாமக யாரு கூட கூட்டணி சேர்றாங்களோ அந்த ஒரு கூட்டணிக்கு பலம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா பாமக பொறுத்த வரைக்கும் சாலிடா 5% வாக்குகள் வச்சிருக்காங்க. இப்ப பாஜக பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட கூட்டணியில இல்ல, தனித்து தான் நிக்கிறாங்க. சோ இப்படி இருக்கும்போது பாஜக கூட பாமக சேர்ந்தாலுமே அவங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகமாகும். அதே மாதிரி அதிமுக கூட சேர்ந்தாலுமே அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அதனால எப்படியாவது என்ன நினைப்பாங்கன்னா, இந்த 2 பேருமே பாஜக, அதிமுக எப்படியாவது பாமகவை அவங்க கூட்டணியில இழுத்து போடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா பாமகவை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் யாரு கூட சேர போறாங்க அப்படின்றதே சொல்ல முடியாது. பொறுத்து பார்க்கலாம் பாமக என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. 2014 எடுத்த மாதிரி பாஜக கூட கூட்டணி சேர்றாங்களா இல்ல அதிமுக கூட கூட்டணி சேர்றாங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இதெல்லாம் சரிப்பா, பாமக பத்தி சொல்லிட்டீங்க, தேமுதிகவோட நிலைமை என்ன அதை பத்தி சொல்லுங்க. தேமுதிக யாரு கூட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்களும் பாஜக கூட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குங்க. இதை சொல்லும் போது ஒரு சில பேர் கேட்கலாம், தேமுதிக என்னப்பா அவ்வளவு வாக்கு சதவீதமா இருக்கு, அவங்களோட வாக்கு சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது அவங்க யாரு கூட கூட்டணி சேர்ந்தா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆனா தேமுதிக பொறுத்த வரைக்கும் என்னதான் அவங்களோட வாக்கு சதவீதம் கம்மியானாலும் விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கு பிறகு தேமுதிக கட்சி மேல ஒரு அனுதாப அலை இருக்குங்க. இந்த அனுதாப அலை அப்படியே வாக்குகளா மாற வாய்ப்பு இருக்கு. சோ இதனால தேமுதிகவும் யாரு கூட கூட்டணி சேர்றாங்களோ அது அவங்களுக்கு பிளஸ் பாயிண்டா தான் இருக்கும். இப்ப தேமுதிக பாஜக கூட சேர்றாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு இன்னுமே ஒரு பிளஸ்ஸா இருக்கும். அதனால தேமுதிகவை எப்படியாவது ஒரு கட்சி இழுக்கதான் பாப்பாங்க. அதனால தேமுதிக அதிமுக கூட சேர்றாங்களா பாஜக கூட சேர்றாங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.